கலை என்பது மக்களுக்கானது, கலை என்பது இம்மண்ணிற்கானது, கலை என்பது உயிரோட்டமானது. இந்த கலை என்பதுதான் இந்த மானுடத்தின் அடுத்த பிரபஞ்சத்தை எடுத்து செல்வது. மண்ணை கிளற ஏறு பூட்டி ஒழுகுறான், நெல்லு விளையிற பூமியிலே வாழுறான், விண்ணை பிளக்கும் மலையத்தான கேட்குறான், விண்ணை பிளக்கும் மலையத்தான கேட்குறான், வயிறு வளர்க்க வேர்வையெல்லாம் அடிக்கிறான் தோளா மண்ணை கிளற. கழகம் புரட்சி என்று ஒன்று செய்ய வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டால் இந்த சமூகத்தில் அதற்கு துணை செய்வதெல்லாம் கலையும் இலக்கியம் தான் என்று மரியாதைக்குரிய எழுத்தாளர், இலக்கியத்தினுடைய பிதாமகர் என்று சொல்லக்கூடிய மார்க்சிம் கார்கி தன்னுடைய ஒரு நூலிலே குறிப்பிடுவார். இந்த சமூகத்திற்கு பயன்படக்கூடிய அத்துணை விஷயங்களும் வரலாற்றிலே பதிவு வைக்கப்பட்டிருக்கிறது தவிர கலைகளும் இலக்கியங்களும் தான் இந்த மக்களுடைய பயன்பாட்டுக்கு கொண்டு வருகிறது என்று நம்முடைய பாவேந்தர் பாரதிதாசன் ஒரு இடத்திலே பதிவு செய்வார். அந்த அடிப்படையில இன்றைய சூழலில் இந்த சமூகத்தினுடைய ஒற்றுமையை, மத நல்லிணக்கத்தை, மக்களுடைய ஒற்றுமையை தூக்கி பிடிக்கக்கூடிய அளவில் இந்த கலையிரவு இருக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் இந்த கலையிரவை மக்கள் ஒற்றுமை கலையிரவு என்று தாமுயகசா பெயரிட்டிருக்கிறது. தோழர்களே, அன்பு கலந்திட வணக்கம் வருகிறது. தாமுயகசாவை வழிநடத்திய பல்வேறு தலைவர்கள் இந்த மக்களினுடைய நலனுக்காகவும் மேம்பாட்டுக்காகவும் நம்முடைய மரபார்ந்த பெருமைகளை விளக்கக்கூடிய பல்வேறு கலைகளின் வாயிலாக இந்த சிவகங்கை மண்ணில் பல ஆண்டுகளாக கலை இலக்கிய இரவு என்ற நிகழ்வினை நடத்தி மக்களுடைய நினைவுகளில் என்றென்றும் நீங்காது இடம்பெற்றிருக்கிறார்கள். இந்த சமூகத்தினுடைய மேம்பாட்டிற்காக பாடுபடுகின்ற ஒவ்வொரு மனிதனுடைய உழைப்பும் வெற்றியும் வரலாற்றிலே பதிவு செய்யப்படும் என்று சொல்வார்கள். மனிதநேயம் தேசமெங்கும் வளர்ந்து சிரிக்க அன்பை மட்டுமே அடிப்படையாக கொண்டு இந்த பூமி சுழல சமத்துவம் எங்கும் சிறகை விரித்து கீதம் பாட இது போன்ற கலை இலக்கிய இரவுகள் என்னாலும் தொடரட்டும் தொடரட்டும். ஆன வரத பாருங்கடி, ஆன அசஞ்சு வரத பாருங்கடி, நம்ம முதலாளி அணைஞ்சு நாத்து போடுங்கடி, நன்னாதீனம் பண்ணா நன்னாதீனம் பண்ணா. அந்த பாரம்பரிய கலைகளை மீட்பதற்காகவே தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கம் இருட்டில் எப்படி ஒரு அகல் விளக்கை ஏத்தனம்னா வெளிச்சமா இருக்கணும், அதே போன்று நெருக்கடி காலத்திலே உதயமான அமைப்பு தான் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கம் என்று சொல்லி சகோதரிகளுக்கு உரத்த கரவொலியோடு நாம் நம் கரவொலி எழுத்தி வாழ்த்துக்களை சொல்லுவோம்.